அண்மைச் செய்தி. சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி மூலம் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. என்றால் 1.5 மணி நேரம், ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு மேலாகவே குருமூர்த்தியுடன் ஒரு நீண்ட சந்திப்பை அமித்ஷா மேற்கொண்டிருந்தார். இன்று காலை முதலே நாம் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கின்றோம். பாஜகவின் தேசிய தலைமையை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி அவசியம் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். எனவே அதிமுக எந்த நிபந்தனை விதித்தாலும் அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் பாஜகவின் தலைமை தயாராக உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நின்றது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியிருந்தது. எனவேதான் குருமூர்த்தியுடனான சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் தொலைபேசி மூலமாக உள்துறை அமைச்சர் பேசியிருப்பதாக இந்த தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. அதிமுக பாஜக இடையே தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் கூட இன்று உள்துறை அமைச்சரே நேரடியாக தொலைபேசி மூலமாக அவர் பேசியிருக்கின்றார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை வந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரை இபிஎஸ் அல்லது அதிமுக நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. மற்றொரு பக்கம் பாஜக தரப்பிலும் புதிய மாநில தலைவர் அறிவிப்புக்கு பிறகாக அதிமுக பாஜக இடையிலான ஒரு சந்திப்பை எதிர்பார்க்கலாம் என்று தற்பொழுது பாஜக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே புதிய தலைவராக இன்னும் சற்று நேரத்தில் வேறு யாரும் விருப்ப மனு வழங்காததன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் பாஜகவின் அடுத்த தலைவராக அறிவிக்கப்பட்ட உடனேயே அதிமுக பாஜக இடையிலான ஒரு சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று பிற்பகல் ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்தில் இருந்தவாறே உள்துறை அமைச்சர் அவர்கள் அதிமுக தரப்பினரை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து மிக விரைவாக இந்த பணிகள் நடைபெற்றிருக்கின்றன என்றும் தகவல் கிடைத்திருக்கின்றது. மாநில தலைவர் அறிவிப்பை பொறுத்தவரை நாளைதான் இருக்கும். இன்று விருப்ப மனு வாங்கப்பட்டு நாளைதான் மாநில தலைவர் அறிவிப்பு இருக்கும் என்றாலும் அந்த அறிவிப்பை விரைவுபடுத்துவதற்கு இதுவே காரணம் என சொல்லப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.